ஹலோ எவ்ரிவான், சைன் யார் பண்ணுறான்னு தெரியும்ல, பவித்ரா சங்கர் தான் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் HTML பற்றி தான் பார்க்க போகிறோம். HTML யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராஜெக்டை நம்மளால் அழகாக பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ண முடியும், நம்ம ஸ்டைலிங்கே கொடுக்காம ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ நம்ம எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, HTML வச்சு நம்ம ஒரு அழகாக வந்து ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ ஃபார் நம்மளுக்கே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டேட்டா நீட்ஸ். டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் யூசர். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கில்ஸு, அதுக்கடுத்து காலேஜஸில் வந்து நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் சாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் நம்மளோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன், அவார்ட்ஸு, கண்டென்ட் இன்ஃபர்மேஷன், ஆப்ஷனல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் நீட்ஸ். டெக்னிக்கல் நீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் டேக்ஸ், சிமாண்டிக் அண்ட் லேஅவுட் டேக்ஸ், டெக்ஸ்ட் அண்ட் ஹெட்டிங், லிங்க், லிஸ்ட்டு, ஃபார்மு, இன்புட் டேக்ஸ், அதர் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வெப் பேஜஸ் யூஸிங் HTML. எப்படி ஒரு வெப் பேஜை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம என்ன ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, நான் HTML என்னென்ன கண்டென்ட் சொல்லி தந்தேன், உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் சொல்லி தந்தேன், சிமாண்டிக் சொல்லி தந்தேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இது வந்து இப்படி இருக்கணும், ஒரு ப்ளைனாகவும் சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்டைலிங்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டைலிங்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுனால அதில் என்னென்ன HTML ப்ரோக்ராமிங் இன்ஹெரிட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து CSS, நெக்ஸ்ட் ஒன் வந்து JS, அதுக்கு அடுத்தது அதர்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு டெக்னிக்கல் ஃபார்மில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் டேக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து பிளைண்டாகவே சொல்கிறேன், நம்ம என்னென்ன டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் HTML வந்து ஓப்பன் த ப்ரோக்ராம், க்ளோஸ் த ப்ரோக்ராம்க்கு யூஸ் பண்ணுறோம். ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டைன்ஸ் மெட்டா டேட்டா லைக் டைட்டில். ஸோ ஹெட்டில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைட்டில் கொடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பாடி தான் நம்மளுக்கு என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயின் கண்டென்ட் ஆஃப் தி பேஜ். அந்த இடத்துல H1 H2லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹெட்டிங்ஸு, டைட்டில்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து எப்படி இந்த பர்சனல் போர்ட்ஃபோலியோவை நல்லா டெவலப் பண்ணுறோம், சிம்பிளாகவும் பெஸ்ட்டாகவும் எப்படி டெவலப் பண்ணுறோம், அதுக்கு தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பேராகிராஃபில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம், டிஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம், அதர் திங்ஸாக இருக்கலாம், அது எல்லாத்தையும் இந்த இடத்துல நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். லாஸ்ட் ஒன் UL, LI, DT, DL, DD. ஸோ உங்களுக்கு வந்து DT, DL, DDலாம் வந்து எடுக்கல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ப்ரோக்ராம் இருக்குது. நான் வந்து ரொம்ப பெருசாலாம் எதுவுமே பண்ணலை. நான் சிம்பிளாக வந்து அந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஹெட்டு கொடுத்து டைட்டிலும் அதிலே கொடுத்துட்டு நான் வந்து #infinity போர்ட்ஃபோலியோன்னு கொடுத்துட்டேன். அதை ரெண்டுத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பாடியில் H1 கொடுக்குறேன். அதில் வந்து #infinity கொடுத்துட்டு அதோட கோட்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹோஸ்ட் யார், அதுக்கு அடுத்தது வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆரம்பிச்சுட்டு பேராகிராஃப்குள்ளே தான் நான் என்ன எடிட் பண்ணுறேன், இமெயிலு. அதுக்கு அடுத்தது H2ல் அபவுட் த சேனல் அந்த ஹோஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு பேராகிராஃபில் தான் நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன் என்ன விஷயம் அப்படின்றத. H2ல் ஸ்கில்ஸு, அதுக்கு அடுத்தது வந்து UL/LI, அதில் என்னென்னா HTML கொடுத்துருக்கேன். LI அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ULனா என்ன, அன்ஆர்டர் லிஸ்ட்டு, ஓகேவா. LIனா என்ன, கரெக்டாக கெஸ் பண்ணி எனக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் சாம்பிள்ஸு, டுட்டோரியல் சீரீஸ், அதெல்லாமே ஒரு நார்மலாக நான் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நான் உங்களுக்கு பேஸ் கிளாஸில் எடுத்ததை தான் வந்து நான் உங்களுக்கு நார்மலாக இதில் சொல்லி இதில் புரிய வச்சுருக்கேன். நான் UL, LI இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பாடி, க்ளோஸ் HTML.
தான் கொடுத்துருக்கேன். ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுனால நான் பர்சனல் போர்ட்ஃபோலியோவில் அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அட்வான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓப்பன் HTMLலாம் போட்டுட்டு நம்மளோட வீடியோ லிங்க்கெல்லாம் அதில் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நான் உங்களுக்கு சிம்பிளாக பண்ணக்கூடிய போர்ட்ஃபோலியோவோட அவுட்புட் காட்டுறேன். ஸோ நம்ம பண்ண அவுட்புட் கரெக்டாக வந்துடுச்சா? நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராப்பராக கொடுத்தோமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பக்காவாக வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிளான திங் தான். நம்ம HTML வச்சு ஒரு பேசிக்காக ஒரு சின்னதாக ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு போர்ட்ஃபோலியோ, கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் சிம்பிளாகவும் பெஸ்ட்டாகவும் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன யூஸ் பண்ணோமோ அதே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வேறு ஒரு விஷயம் இதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா சேனலோட வீடியோ. நம்ம சேனலோட வீடியோவை கொண்டு வரத்துக்கு நான் உங்களுக்கு ஆடியோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 டேக் யூஸ் பண்ணி லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த 2 டேக்கில் நம்ம ஐஃப்ரேம்ஸ்னு ஒரு முக்கியமான ஒரு டேகை பார்த்தோம். ஸோ அந்த ஐஃப்ரேமை நான் இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வித்தும் ஹைட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து வீடியோவோட URL கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்த ஃப்ரேம் பார்டர் எனக்கு வேணான்னு சொன்னதுனால தான் அந்த இடத்துல நான் 0ன்னு கொடுத்துருக்கேன். ஃப்ரேம் பார்டர் கொடுத்தா நல்லாயிருக்குமே தவிர அது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலைஸ்டாக காட்டாது. ஸோ ஃப்ரேம் பார்டர்னால் நம்ம 0 வச்சுக்கிறது ஓகே அண்ட் குட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அலோஸ் ஃபுல் ஸ்க்ரீன். நம்மளுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரணும் நம்ம வீடியோ, அந்த மாதிரி வந்து அந்த ஆப்ஷனையும் நான் இதில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐஃப்ரேமை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஆடியோவை நான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஆடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்து டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ண ஃபைலோட நேம் தான் நான் கீழே கொடுத்துருக்கேன். டைப் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட் ஆடியோ MPEGன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசர் டஸ் நாட் சப்போர்ட் ஆடியோ. ஏன்னா நம்ம ப்ரௌசர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக சப்போர்ட் பண்ணலை ஆடியோ. ஸோ அதனாலே அதே கமெண்ட்ரி லைனை நான் கீழேயும் கொடுத்துருக்கேன். அது சரியாக சப்போர்ட் ஆகலை எனக்கு அப்படின்றதையும் நான் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம யூடியூப் வீடியோலேருந்து தான் நம்ம அதை எடுத்துருக்கோம். ஆனால் நம்ம வாய்ஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வரல. நெக்ஸ்ட் க்ளோஸ் ஆடியோ, க்ளோஸ் பாடி, க்ளோஸ் HTML கொடுத்தாச்சு. இப்போது இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடியோ வந்துடுச்சு. நம்ம கேட்ட சைஸில் அந்த வீடியோவை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சேனலோட ஆடியோவை இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். நம்ம தான் சொன்னோம்ல நம்மளுக்கு கரெக்டாக சப்போர்ட் ஆகாதனால நம்ம ஜஸ்ட்டு அதே மாதிரியே நம்ம நார்மலாக நம்மளுக்கு தெரியறதுக்காக அந்த மாதிரி கொடுத்தாச்சு, வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 விஷயங்கள் நம்ம முடிச்சிட்டோம், ப்ராஜெக்டை முடிச்சாச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்ல THTRTD. ஸோ இதை தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இமேஜ் டேக் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம்ல, ஸோ அந்த இமேஜ் டேக் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமேஜ் டேக். இமேஜ் டேக் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் டேக்கில் நம்ம வந்து ஒரு க்ளோசிங் இமேஜ் டேக் யூஸே பண்ண மாட்டோம். எப்பயுமே IMGன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு SRCன்னு கொடுத்து அந்த பர்ஃபெக்டான URL எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் டேக்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டேக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம எதுலேருந்து யூஸ் பண்ணுவோம்னா வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் லோக்கல் ஃபோல்டர். அதுக்கடுத்து தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா அதர் சோர்ஸ்னால் பென் ட்ரைவு. அதுக்கடுத்தது வந்து மெயிலேருந்து கொண்டு வர்றது. ஸோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு டைப்புக்கும் நம்ம எப்படி அந்த உள்ளே வந்து அந்த ப்ரோக்ராமிங்கை இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்றத தான் நான் கீழே கொடுத்துருக்கேன். URLக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் IMG SRCன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து IMG SRCன்னு கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெஸ்க்டாப்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து வைக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பென் ட்ரைவு, மெயிலு எல்லாம் வேணாலும் எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோவை உள்ளே இன்ஹெரிட் பண்ணுவோம். அந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது. மோஸ்ட்டாக யாருமே வந்து பார்த்திங்கன்னா அதர் டிவைசஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி மெயில்ஸ்லேருந்துலாம் வைக்கவே மாட்டாங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷன் தான், இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் கோடிங். அது வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க நான் நார்மலாக பேசிக்கான விஷயத்தை வச்சு தான் நான் ப்ரோக்ராம் பில்ட் பண்ணியிருக்கேன். நான் பெரிய விஷயங்கள்லாம் வச்செல்லாம் பில்ட் பண்ணலை. ஸோ நார்மலாக நான் என்ன சொல்லித்தந்தேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து HTML ஹெட்டு, டைட்டில், பாடி. அந்த 4 விஷயங்கள் தான். அதில் நான் H3 யூஸ் பண்ணியிருப்பேன். H3 வந்து நம்மளுக்கு போல்ட்னஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் ஃபாண்ட்டுனால H3 யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் H4 தான். நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரிட்டியை வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்க பேரை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் தென் அவங்க யார் எங்கே என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் நான் வந்து
ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு கீழே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் சோர்ஸை வந்து நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த இடத்துலேயே கொடுத்துட்டேன் வித்தும் ஹைட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இமேஜ் பிரிண்ட் ஆகும். எப்பயும் போல் நார்மலாக க்ளோஸ் பாடி க்ளோஸ் HTML கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அவுட்புட் பாருங்கள். ஸோ நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கேன். நம்மளுக்கு அவுட்புட்டு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டேக்ஸ் பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் திங் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சின்டாக்ஸை நம்ம எப்பயுமே கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், நான் இங்கே ஒரு இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன்னா அந்த இமேஜில் என்ன இருக்குது, ஓப்பன் டிஆர் இருக்குது. டிஆர்னா என்ன, டேபிள் ரோ. டிடினா டேபிள் டேட்டா. டிஹெச்னா டேபிள் ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய மெனு ஐட்டம்ஸை ஒரு டேபிள் மூலயமா ஷோ அவுட் பண்ண போகிறேன்னா அந்த டேபிளில் ஒரு ஹெட்டர் வரும் இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா டிஹெச்சை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வச்சு நான் பின்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோக்ராமில், நம்ம அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டேக்கில் டேபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு டேட்டாவை ஒரு ரோஸ்லேயும் காலம்ஸ்லையும் பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து மெனு ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட்டோட ஃபோரம், அட்டெண்டன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து டேபிள் ரோஸ். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோக்குள்ளே ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டேபிள் ஹெட்டுன்னா நான் உங்களுக்கு நார்மலாக சொல்லிட்டேன், ஜஸ்ட்டு நார்மலான ஒரு பேர். இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய அட்டண்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ்லாம் இருக்குது. அதை நான் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஷீட்டில் நான் கொண்டு வர போகிறேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பாய்ஸு கேர்ள்ஸ்லாம் எழுதாமல் ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லிவிட்டு டாப்பிக்கில் எழுதிட்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து அவங்க வந்து எங்கே போயிருக்காங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நான் அந்த ஸ்போர்ட்ஸ் நேம்லாம் போட்டு அவங்க போயிருக்காங்களா இல்லையா ஜஸ்ட்டு டிக் பண்ணி இது பண்ணுறதுக்காக அந்த இடத்துல நான் வச்சுருக்கிறதுக்கு டிஹெச் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து டேபிள் டேட்டா எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை உள்ளே இன்ஹெரிட் பண்ணி வைக்கிறதுக்காக டேபிள் டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், என்ன நீங்கள் டிஹெச் வந்து ஹெட்டருக்கு தான் யூஸ் பண்ணி, போக தான் இந்த விஷயம் புரியும். ஸோ நான் இந்த ப்ரோக்ராமிங்கில் சொன்னால் தான் உங்களுக்கு அது ஓகேவாக இருக்கும். ஸோ ப்ரோக்ராமிங் வாங்க போகலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமில் நான் முதல்ல எப்பயுமே கொடுக்கக்கூடிய 4 விஷயங்கள் HTML, ஹெட்டு, டைட்டில், பாடி கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து H1ல் நம்ம ஃபுட் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்து ஆன்லைன் டெலிவரியில் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் பார்டர். நான் வந்து பார்டர் 1ன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா 1 அப்படின்றது நல்லாயிருக்கும் பார்டர். ஸோ அதனால நான் அது வச்சுருக்கேன். நீங்கள் 2, 3லாம் கொடுத்தீங்கன்னா பார்டர் சைஸ் நல்லாவே வரும், ஆனால் உள்ளே இருக்க கண்டென்ட் என்ன ஆகிடும்னா ஒரு மாதிரி குட்டியாகிடும், அதனால் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணோன்னா ஃபாண்ட் சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து TR யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ தான் நான் சொல்கிறேன், நான் இங்கே கீழே உங்களுக்கு அவுட்புட் பேஜை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இல்லை கேட்டகரி, ஐட்டம்ஸு, ப்ரைஸு இது 3மே வந்து பார்த்திங்கன்னா THஐ யூஸ் பண்ணி தான் நான் போட்டிருப்பேன். ஏன்னா அது டேபிளோட ஹெட்டு, ஒரு டேபிளில் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஹெட்டிங்ஸு, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டிடி நான் எங்கெங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, ஸ்நாக்கு, டின்னரு, ஸ்பெஷல் அக்கேஷன்ஸு, விண்டேஜ் ஃப்ரைடே, அதுக்கடுத்து ஃபேமஸ் டிஷ்ஷஸ்ன்னு போட்டுட்டு நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கீழே பார்த்திங்கன்னா அந்த மெனுக்குள்ளே இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கும் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா டிடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதோட ப்ரைஸ் இன்ஹெரிட் பண்ணுறதுக்கும் டிடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா டிடின்றது டேபிளோட டேட்டா, அந்த டேட்டாவை நம்ம உள்ளே இன்ஹெரிட் பண்ணுறதுக்காக அந்த டேக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் விஷயம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ் மட்டுக்கு தான் THன்னு கொடுத்துருக்கேன், ஹெட். ஏன்னா வந்து ஒரு டேபிளோட ஹெட்டிங்கை நம்ம கொடுத்துருக்கோம், அது கீழே தான் நம்ம இவ்வளோத்தையும் இன்ஹெரிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில சிம்பிள் விஷயங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப் பவித்ரா. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ எது பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSS பற்றி தான், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். அது கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக போகும், ஆனால் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினி ப்ராஜெக்டோடையே நம்ம வந்து அந்த வீடியோவை எண்டப் பண்ணியிருப்போம்.
இதை மாதிரி தனியாக வந்து வீடியோ வந்து நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஸோ அதை வந்து நீங்கள் லிசன் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் பாய் பாய்.